Please subscribe Sadhguru Sai Creations. முன்னோர்களை மறக்கக்கூடாது. அவங்க அடுத்த பிறப்பை எடுத்துட்டாங்களா, இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சா, என்ன சார் 2 ஜெனரேஷன் ஆச்சு, இன்னமா அந்த புள்ளி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி குலதெய்வம் தெரியலனா என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே தெரியலனா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய முட்டென்ற அறிவு. வீட்டில் நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்ந்து இறந்தவர்களை நம்ம மறக்கவே கூடாது. பேர்பட்ட விரோதியாக இருந்தாலும் நன்றின்னு ஒருத்தர் சொல்லி பாருங்கள், மன்னிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள், டக்குன்னு அவங்கள்ட்ட மனசில் டபக்குன்னு ஒரு வெயிட் குறையும். இது இவனுக்கு கிடைக்கணும், இந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும், இவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் கரெக்டாக செக்மெண்ட் கொடுக்கறது ஒன்று ஆண்டவன், இன்னொன்று நம்மளுடைய முன்னோர்கள். ஒரு டம்ளர் தண்ணியும் பச்சை கற்பூரமும் ஏற்றி அவங்கள வழிபட்டாலே போதுமான விஷயம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மறந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய புக்கு ஒரு அத்தியாயம், நமக்கு முன்னாடி இருந்த பக்கங்கள் என்னெல்லாம், நம்மளுடைய சந்தங்கள், அவங்களாம் நம்ம சந்ததிகள்னு அப்படியே சொல்லுவாங்க. இப்போ வரக்கூடிய சந்ததிகள், முன்னாடி இருந்த பந்தங்கள், இதெல்லாம் நம்ம சில பேர் மறந்துடுறோம். நம்ம வேற்கு அடுத்தது என்ன போகிறோம். இதே இப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வங்களை பற்றிலாம் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் இதை பற்றி நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் சொல்லும் பொழுது குலதெய்வமும் முக்கியம்னு இப்போ தான் எல்லோரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க, போக ஆரம்பிச்சிருக்காங்க. பிரிஞ்சிருக்கவங்களாம் ஒன்றா சேர்ந்து அந்த குலதெய்வத்தை பண்ணாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. குலதெய்வங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்கள். நம்மளுடைய இறந்தவர்களின் ஃபோட்டோ வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க முன்னாடி. ஸோ ஃபோட்டோ வச்சு கும்பிட்றதா வேணாமான்னு பல சர்ச்சைகள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே வரல. ஆனால் வணங்குதல் முறை இருக்குது பார்த்தீங்களா. சில பேர் பார்த்திங்கன்னா தெய்வரையிலே அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் தனியாக வச்சா நல்லது. அது ஒரு சின்ன ஒரு விட்டா சொல்லிக்கிறேன். ஆக மொத்தத்தில் முன்னோர்களை மறக்கக்கூடாது. அவங்க அடுத்த பிறப்பை எடுத்துட்டாங்களா, இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சா, என்ன சார் 2 ஜெனரேஷன் ஆச்சு, இன்னமா அந்த புள்ளி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி ஒளி அலை ஒரு காட்டலைக்கு பல ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறதோ, அதே மாதிரி வாழ்ந்த மனிதர்களின் ஒரு ஸ்டார் பதிவு நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க வேறு பிறவி எடுத்தாலுமே அந்த கூடு இருக்கும், அந்த கூட ஒரு வாசம் மட்டும்தான் மாறி இருக்கும். ஸோ அதோடைய பதிவுகள் இதுதான் இதுலேருந்து தான் கர்மா டிரான்ஸ்ஃபர். கர்மா, அவங்களுடைய முற்பிறவி, இதெல்லாம் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கும், அந்த சிப்புக்குள்ளே இருக்கும். அந்த சிப்பைத்தான் வழிபட வேண்டும். ஸோ நம்ம முன்னோர்களையும் மறக்கக்கூடாது. ஒரே வார்த்தை, எங்கள் பேர் தெரியலையா சார், எனக்கு 3 ஜெனரேஷன் வரைக்கும் தெரியும், எங்கள் தாத்தா பாட்டன் கொள்ளு தாத்தா வரைக்கும் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. நீங்கள் பேர்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. எப்படி குலதெய்வம் தெரியலனா என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே தெரியலனா நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா உங்களுக்கு தான் அவங்கள தெரியாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் இந்த முன்னோர்களின் வழிபாடு இதே வச்சுருப்பாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. இன்றைக்கி தான் வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்துலலாம் நினச்ச அவங்களோட இதெல்லாம் இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு பெரிய கிரவுண்டில் மிகப்பெரிய ஒரு கல் சாத்தி, கல் நிறுத்தி, அதை முன்னோர்களாக நினைத்து, அதாவது நினைக்கிறது தான், அது முன்னோர்கள் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு பவர் பாயிண்ட், நமக்கு ஒரு 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 சிந்தனை வேணும் இல்லையா, ஒரு ட்ராக் வேணும் இல்லையா. அதுக்காக ஒரு பொருளை பகுப்பொருளாக நிறுத்தி அதுக்கு வழிபாடு செய்து அவங்களுக்கு போய் சேரும், அந்த டவர் போய் அதை போய் சேரும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கையாக இருந்தது. அந்த கூம்பு வடிவம் அத்தனையுமே உள்ளே மேலே போய் சேர்க்குங்கிறது அந்த காலத்தில் உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய முட்டென்ற அறிவு. வீட்டில் நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்ந்து இறந்தவர்களை நம்ம மறக்கவே கூடாது. அவங்கள நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதான் நம்ம சொல்லுவாங்களே, ஒரு ஜெனரேஷன் பித்ருவோட பூஜை, நம்ம இறந்தவங்களுடைய பிண்டம் வைக்கிறது, திதி பண்ணுறது, இதெல்லாம் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை யாராக இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி, அது ஹாலில் வச்சாலும் சரி, பூஜை ரூமில் வச்சாலும் சரி, பெட்ரூமில் வச்சாலும் சரி, இல்லை எங்கே வேணாலும் உங்கள் வீட்டுக்குள்ளார ஒரு டம்ளரில் தண்ணி, கொஞ்சோண்டு கற்பூரம் துண்டு மட்டும் உள்ளே போட்டுங்க. அவ்வளோதான். கற்பூர துண்டு மேலே நிற்கிற மாதிரி வச்சு எரிய விடணும். இல்லையா, ஒரு வெத்தலையை வச்சு அதில் வச்சு எரிய விடணும். இந்த எரிய விட்டு நீங்கள் என்ன பண்ணணும், என்னை சார்ந்த குடும்பம், அந்த ரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய முன்னோர்களே, நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், நாங்கள் உங்களை வணங்குகிறோம். இதுக்கு மேலே என்ன வேணும், அவங்க நினைவு கூற வேண்டும், அவ்வளோதான். அவங்ககிட்டேருந்து ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வரும், அதான் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. ஆ என்றால் பெருசு, வாதம் என்றால் பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் வழியாக உங்கள் உடம்பு பஞ்சபூதம், நவகிரக ஓட்டம் இருக்கும், அது வழியாக உங்களுக்கு ஒரு சத்தமாக வரும். அது உங்களுக்கு தெரியாது, ஃபீல் பண்ண முடியாது. சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் நம்மக்கிட்ட முக்கியமான ஒரு ஃப்ரீக்வன்சி. என்னையும் என் குடும்பத்தை சார்ந்த முன்னோர்களே, நாங்கள் உங்களை வணங்குகிறோம், நீங்கள் நல்லா இருக்கணும், எங்களை நல்லா வைங்க, இவ்வளோ தான் வார்த்தை.
ஸோ இது ஞாயிற்றுக்கிழமை நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நிறைய அந்த காலத்துலலாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ் வச்சு படைக்கிறது, இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வச்சு படைக்கிறது. இதெல்லாம் அவங்களோட நினைவுக்காக தான். நினைவுபடுத்தும் பொழுது காட்சிகள் ஒருங்கிணைக்கப்படும் மூளையில். இந்த மூளை தான் மூலதனமாக போய் ஒர்க் பண்ணும். ஸோ ஒரு திருப்தி, இதெல்லாம் தாண்டி நம்ம முன்னோர்களை நினைவு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஒரு சைக்காலஜி அவங்க ரீச் பண்ணும். அவங்க நமக்கு பிளெஸிங் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையும் எக்ஸ்ட்ரா சேரும். ஆக மொத்தத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சுட்டு நம்ம குடும்ப சமேதமாக உட்காந்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம குலதெய்வத்தையும் எப்படி நம்ம வேண்டணுமோ அதேமாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து 100% நமக்கு பாசிட்டிவ் தருவாங்க. நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் நினச்சிட்டே இருப்போம். திடீர்னு வேக வேகமாக ஓடிட்டு இருப்போம். குலதெய்வமும் இந்த வேலையை செய்யும், ஆனாலும் முன்னோர்களும் செய்வாங்க. அது எப்படின்னா போயிட்டுருப்போம், பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பைக் சாவி எங்கே இருக்குன்னே தெரியாது. தேடுவோம் கடந்து, ஐயோ நம்ம போகணுமே டைம் ஆச்சேன்னு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தேடுவீங்க, பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் தேடின இடத்துல எங்கே இடத்துல கண்ணில் தெரியும். ஏன்னா இங்கே தானே தேடின இப்போ சாவி இங்கே இருக்குன்னு எடுத்துகிட்டு போவீங்க. அந்த 10 நிமிஷம் தாமதம் எதுக்கு தெரியுமா? உங்களை காப்பாற்றுற ஒரு விஷயம். இதையும் யார் செய்வா? முன்னோர்கள் தான். எப்படி செய்வாங்க? உங்களை நிறுத்தி வீட்டில் நிற்க வச்சு, ஏன்னா இதுக்கு போனால் உங்களுக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் இருக்குது, அங்கே ஒரு தப்பு இருக்குது, இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தாமதப்படுத்துவாங்க. ஒவ்வொரு தாமதம் நம்ம மைனஸ் நினைப்போம். நம்ம 10 நிமிஷம் முன்னாடி போயிருந்தோம்னா நம்ம அதை செஞ்சுருக்கலாமே. 10 நிமிஷம் போனால் அதோட பெரிய ஆபத்து உங்கள்கிட்ட இருந்திருக்குன்னு அர்த்தம். ஏன் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவாகவே நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கா? அது எது நல்லதுக்கு? ஏன் சொல்லுவாங்க எல்லாமே நன்மைக்கு அப்படிம்பாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா, எதுவும் கடந்து போகிற விஷயம் என்ன? நீங்கள் எதுக்கு முன்னாடி போகிறீங்க, எதுக்கு பின்னாடி போகிறீங்க? நீங்கள் எப்பொழுதுமே சாதகமாக தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆள், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்திபூத்தமாக திடீர்னு உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். என்னடா டக்குன்னு என்ன பண்ணி சீக்கிரமாக கிளம்பி போவீங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போகிறனால ஒரு நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த அதிர்ஷ்டமும் நடக்கும். நீங்கள் லேட்டாக போகிற ஆள், ஆனால் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு முன்னாடி போவீங்க. சொல்லுவாங்க, சார் என்னன்னு தெரியல, திடீர்னு வந்தேன், இது எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் போக வேண்டிய டைம் இல்லை, ஆனால் முன்னாடியே போக வைக்கிறதும் முன்னோர்கள் தான். தாமதமாக நிற்கிறது முன்னோர்கள் தான். இது குலதெய்வத்தோடைய சக்தியும் உண்டு. இதனால தான் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நம்ம மறக்கவே கூடாது. ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி மூலயமா, யார் மூலியமாவது, ஆள் மூலியமாவது நமக்கு நல்லது நடந்தே தீரும். எப்படி? ஞாயிற்றுக்கிழமை முன்னோர்களை நினைவு கூறுவது மூலமாக, வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு உங்களோட பிளெஸிங்ஸ், என்னை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை தான் இந்த தண்ணி தான் முக்கியம். பஞ்சபூதத்தில் அவங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதை மட்டும் தான் அவங்களால கிரகிக்க முடியும். அந்த கற்பூரம் வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த பவர் பாயிண்ட்டுக்காக எரிஞ்சு முடித்த பிறகு அந்த தண்ணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம எங்கேயாவது பத்திரமா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு செடியில் ஊற்றிருங்க. அவ்வளோதான். இதை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் வீட்டில் ஒரு பூடகம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இருக்காது. சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஏதோ ஒன்று ஒரு கைடன்ஸ், நம்ம வா நான் இருக்கேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு பொறுமையாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சியும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஃபீல்னால் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செய்யலைனாலும் பார்த்திங்கன்னா அவங்க செய்வாங்க தான். ஏன்னா அவங்களுடைய சந்ததிகள் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம நினைக்கலன்ற அந்த மனத்தாக்கம் வந்து ஒரு குறைவு தானே. ஏன் அந்த குறையை நம்ம வைக்கணும்? குலதெய்வத்தை மறந்துடுறோம், முன்னோர்களை மறந்துடுறோம். ஏன் இன்னொரு 2-3 ஜெனரேஷன்களோட தாத்தா பாட்டி பேரை கூட இப்போ சொல்ல முடியாது. என்னன்னு தெரியல, யோசிக்கிறாங்க. ஏன் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் லைவில் வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்க தனியாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிட்டிக்குள்ளே கிராமத்தில் தாத்தா பாட்டி இருக்கும். இவங்க தாத்தா பேர் சொன்னாலும் யோசிச்சு பதில் சொல்கிறாங்க. காரணம் என்ன? கால வேகம் சொல்லிக் கொடுத்துக்கிறது இல்லை. பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எல்லா பரிகாரங்களும், எல்லா செய்கைகளும் முன்னோர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் வித் சயின்டிஃபிக்கல் கனெக்டட் வித் யூனிவர்சல் கனெக்டட் வித் ஆன்மீகம் கனெக்டட் வித் சயின்ஸ் கனெக்டட் வித் ஆன்மீகம். அதான் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. எது? ஆகாத காரியமே கிடையாது. அதாவது அதை சொல்லுவாங்க, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லை. ரெண்டும் ஒன்று தான். கடவுளை தான் நம்ம சயின்ஸ்ன்றோம். கடந்து உள்ளிருக்கும் சக்தி கடவுள் சக்தி. டிரான்ஸ்ஃபர் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணது பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரீக்வன்சி. அதை தான் கடந்து உள் இருக்கும் சக்தி. கடவுள், கடனை கடக்கிறது, உள்ளுனா உள்ள எதோட போகிறீங்க? சக்திக்குள்ளே. சயின்ஸ் என்ன? அதுவும் உங்களுக்கு வந்து அதே தானே. சயின்ஸ் என்ன? ப்ளஸ் மைனஸ். இது ட்ராக் பண்ணால் இது பல்ப் எரியும், இது பல்பில் சர்க்கியூட்டு. இதுவும் அதே மாதிரி தான். ஆன்மீகமும் சர்க்கியூட் தான். எதை சர்க்கியூட் பண்ணுறீங்க, எதோட கனெக்ட் பண்ணுறீங்க, எந்த ஃப்ரீக்வன்சி கொடுக்குறீங்க, எத்தனை வோல்டேஜ் கொடுக்குறீங்க, எதெல்லாம் கொடுக்குறீங்கிறது தான் சர்க்கியூட். இப்போ ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த காலத்தில் கடவுள் அப்படிங்கிறோம், ஆன்மீகம்ங்கிறோம், சாமிங்கிறோம், நம்மளுடைய தெய்வீகம்ங்கிறோம், தெய்வம் அப்படிங்கிறோம். எல்லாமே என்னென்னா டைனமோ. இந்த ஒரே வார்த்தைனா டைனமோ. இந்த டைனமோ தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கோயில். இதுக்குள்ளே தான் அந்த டைனமோ ஒர்க் பண்ணுது. சைக்கிள் டைனமோ பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்கும், அதுக்குள்ளே காயில் இருக்கும். சுற்றினீங்கன்னா கரண்ட் சப்ளை வரும். இதுதான் சக்தி. இந்த சக்தியோட நீங்கள் நினைக்கக்கூடிய தெய்வங்களை சேர்க்கக்கூடிய விஷயம் அதான் கடந்து உள்ளிருக்கும் சக்தி. உங்களுக்காக கடந்து உள்ள போது பார்த்திங்களா அந்த சக்தி. அதே மாதிரி தான் முன்னோர்கள் நமக்காக எதையும் கடந்து செல்வார்கள், கடத்துவார்கள், கடத்தி கொடுப்பார்கள், நடத்தி கொடுப்பார்கள். அதான் விஷயம். ஸோ
முன்னோர்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தெரியலனாலும் என் குடும்பத்தை சார்ந்த முன்னோர்களே, என்னுடைய ஜெனட்டிக்கில் இருக்கக்கூடிய அது எப்படி சொல்லுவாங்களா, அந்த உயிர் காற்று என்ன உங்களுக்கு எப்படி வாயில் வருதோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஈவந்தோ அவங்க வேறு பிறப்பு எடுத்திருந்தாலும், எத்தனையோ விஷயங்களில் பிறப்பு எடுத்திருப்பாங்க, எத்தனை 7 ஜென்மம்னு சொல்கிறாங்க. அவங்க கூடு இருக்கா இல்லையான்னு கிடையாது, கூடு மட்டும் இருக்கும், ஆனால் அதோடைய கலர் மட்டும் மாறி இருக்கும். ஸோ என்றைக்குமே இந்த சிப்பு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதுதான் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரபணு இப்படி போகுது பார்த்தீங்களா, அதுக்கு முடிவே கிடையாது, அது போய்கிட்டே இருக்கும். அப்போ தலைன்னு இருந்தால் தான் வாழை தலை கட் பண்ணிட்டா வால் எங்கே? அப்போ தலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வாலில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தலைக்கு போகும், தலைக்கு கொடுக்க விஷயங்கள் வாளுக்கு வரும். ஆக மற்ற நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிசைனிங் இருக்குல்ல, ஜிக் ஜாக், அதான் ராகு கேது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். அது பல விஷயங்களை நம்மளை விளையாட்டு கொடுக்கும், விளையாட்டு காட்டும். இதுலேருந்து நம்மளை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் முன்னோர்கள் ப்ளஸ் குலதெய்வங்கள் உபதெய்வங்கள் எல்லாம். ஸோ நம்ம செய்ய வேண்டியது சிம்பிளாக நினைவு கூர்ந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். என்றைக்குமே நன்றிக்கு மிகப்பெரிய மந்திரம் எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட விரோதியாக இருந்தாலும் நன்றின்னு ஒருத்தர் சொல்லி பாருங்கள், மன்னிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள், டக்குன்னு அவங்கள்ட்ட மனசில் டபக்குன்னு ஒரு வெயிட் குறையும். காரணம் என்னடாது, நம்ம இவ்வளோ பெரிய விஷயமா நினச்சிட்டு அவன் நன்றி சொல்லிட்டு போகிறேன், நல்லாருன்னு வாழ்த்திட்டு போகிறானே. 2 விஷயங்கள் தான், அதுக்கு மயங்காத எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் எல்லாரையும் மன்னிச்சு பாருங்கள், திருந்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க திருந்தலைன்னு அவங்களோட தலையெழுத்து. ஆனால் நம்மளுடைய தலையெழுத்து நல்லா இருக்குன்னா முன்னோர்கள் முக்கியம். ஸோ முன்னோர்களும் உபதெய்வங்களும் குலதெய்வங்களையும் நான் மிஸ் பண்ணாமல் டச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாமே தங்குதடை இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுதா, என்னடா கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம் நடக்கவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா, அந்த செய்கையினால் இப்போ ஒரு பிஸ்னஸ் நடக்காமல் போகுது, அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஏதாவது மிகப்பெரிய லாஸாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கிற மாதிரியே ஒரு பிளான் இருக்கும், இறங்குனா நீங்கள் எதாவது மாற்றுற மாதிரி இருக்கும், லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளை காப்பாற்றுறாங்களா, அந்த பிஸ்னஸ் கிடைக்கலான்னு பார்த்தா நம்மளை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ நல்ல வேலைடா ஒரு ஸ்டேஜில் இருக்கும், நம்ம ஒரு வேளை அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு நல்ல வேலை அன்றைக்கி நம்ம போயிருந்தோம்னா அதில் நம்ம சேர்ந்துருந்தோம்னா நம்ம மாட்டியிருந்தால் மிகப்பெரிய லாஸ் ஆச்சு. அப்போ காப்பாற்றிருக்காங்க தானே. ஸோ கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காம போகிறது அது அவங்களுடைய தெரியும். இது எனக்கு கிடைக்கும், இந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும், இவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் கரெக்டாக செக்மெண்ட் கொடுக்கறது ஒன்று ஆண்டவன், இன்னொன்று நம்மளுடைய முன்னோர்கள். இதுதான் சொல்லுவாங்களே, நீங்கள் மீண்டவனாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவனை மறக்கக்கூடாது, அதேமாதிரி முன்னோர்களை மறக்கக்கூடாது. இதை தான் ஃப்ரீக்குவன்சி. ஒரு டம்ளர் தண்ணியும் பச்சை கற்பூரமும் ஏற்றி அவங்கள வழிபட்டாலே போதுமான விஷயம். மற்றதெல்லாம் பூ பழம் சாம்பாணி கொடுக்கறதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான், தண்ணி ஒரு டம்ளர் பஞ்சபூதத்தில். அதை நினைவு கூர்ந்து அவங்களோட ஆசீர்வாதம். அதனால நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.